தம் போட்டோன்னு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அரிசியெல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் அப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல பொரி மாதிரி இருக்குது அரிசி பார்க்கறதுக்கு. இந்த வருஷம் நியூ இயருக்கு அப்படி இல்லைன்னா சண்டே செஞ்சு கொடுத்துருங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக நியூ இயர் வாழ்த்துக்களை நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். பிரியாணி அப்படின்னாலே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி செய்வோம். இன்னைக்கு வந்து நம்ம கொத்துக்கறி வச்சு, அதாவது மட்டன் கொத்துக்கறி வச்சுட்டு இன்னைக்கு வந்து அருமையான ஒரு கைமா பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த கைமா பிரியாணின்னும் போது கொஞ்சமாக மட்டன் எடுத்து கொத்துக்கறி மாதிரி செஞ்சு வாங்கிட்டு வந்து செய்யும் போது எல்லாருக்குமே மட்டன் இருக்கும். நீங்கள் வந்து இது 1 கிலோ மட்டனாக இருந்தாலும் எப்பயுமே பிரியாணி இருக்கும்போது நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கோம், பிரியாணியில் மட்டன் இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் இந்த கொத்துக்கறி போட்டு நம்ம செய்யும் போது அப்படியே ஒரு கை எடுத்தோம் அப்படின்னா அதில் எல்லாமே கொத்துக்கறி மட்டன் நல்லாயிருக்கும். மட்டன் பீஸு இல்லையே அப்படின்ற கவலையே இருக்காது. வாங்க இதை டேஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும், இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும், மசாலா பொடி வகைகளும் இருக்குது. வேணுன்றவங்களுக்கு வெப்சைட், வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க சுவையான கைமா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, இந்த அளவுக்கு கொத்தமல்லியும் இதிலே போட்டுங்க, நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு புதினா இலையை போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரியட்டும், நல்லா ப்ரௌன் கலரில் பொரியட்டும். இப்போ இந்த பிரியாணிக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி, அதாவது வந்து இது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியும் 1 கிலோ அளவுக்கு மட்டனும் எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 2 பிரியாணி இலையை நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்க, மராட்டி மொக்கு 1 பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, 2 அன்னாச்சி மொக்கு போட்டுக்குவோம். இது வந்து ஜாதிக்காய் ஒரு 1/4 பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே 5 6 பீஸ் அளவுக்கு பட்டை, இதுலேயே 8 கிராம்பு, இதுலேயே 8 ஏலக்காய், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம். இதிலே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதிலே ரோஜா இதழ் சும்மா கொஞ்சமாக. இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் செஞ்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. பாருங்க, இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். பாருங்க, இது ஆறின உடனே நல்லா பவுடர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொத்துக்கறி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா 1 கிலோ அளவுக்கு, இதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடணும். வடித்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈரத்தன்மை நிறையா இருக்காது. நம்ம இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 25 ml அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். இந்த தயிரை இதிலே ஊற்றிடலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு போடும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள்,
இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கரம் மசாலா பொடி அரைச்சதை யூஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். மீதி 1 ஸ்பூன் மட்டன் பிரியாணி செய்யும் போது, அதாவது கைமா பிரியாணி செய்யும் போது சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். மீதி இருக்கிறது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் பிரியாணி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மட்டன் செய்யும் போது, அதாவது பிரியாணி செய்யும் போது இதை யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பிரியாணிக்கு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ரெட் சில்லி பவுடர் வேணும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்ல ப்ரௌன் கலரில் ஆகும் பாருங்க. இப்போ இந்த மட்டனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டுக்கோம் இல்லையா, எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்க, இதெல்லாம் வதக்குற நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, வெங்காயம் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாமே எடுத்து இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு 25 ml அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இதில் 2 பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்குங்க. சின்ன பீஸாக இருக்கிறதுனால நான் 3 போடுறேன். ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு. பிரியாணி இலை சின்னதாக இருக்கிறதுனால 3 போடுறேன். 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய், கல்பாசி ஒரு சின்ன பீஸ், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டோன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்ப்போம். நான் ஏற்கனவே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன்லேயே போட்டு நம்ம அது பண்ணிட்டோம். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே இந்த பொடி நுணுக்குனது இருந்தது இல்லையா, கரம் மசாலா பொடி, இதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மட்டன்லேயே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கோம். இதிலே போடும் போது நல்ல பிரியாணி கலரும் நல்லாயிருக்கும். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நம்ம சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். நம்மளுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைக்கவோ பார்த்துக்குங்க. ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்க, இதில் 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிடலாம். பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், கலக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கைமா, எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை. இந்த தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் இருக்கிறது மட்டும்தான். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னா சரியாகும். 1க்கு 1.25. அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னா சரியாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றிட்டோம்னா குழஞ்சிரும் பிரியாணி. இப்போ இதை இந்த சைடு வந்து சூடு பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு கைமாக்கு வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம பச்சை தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி சலசலன்னு போயிடும் பிரியாணி. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கலாம்.
பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா தண்ணியும் குறைஞ்சிருச்சு பாருங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரிசியை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு சும்மா லேசாக ஒரு பிரட்டலாம். இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம்லாம் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுடலாம். புதினா எல்லாம் போட்டுட்டு லேசாக ஒரு பிரட்டலாம். அதுக்கப்புறம் அரிசி உடைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணியும் அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணியும் அரிசியும் கரெக்டாக அப்படியே லெவலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வெயிட் இருந்ததுன்னா இப்படி கமுத்து வச்சிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு கேப் எதுவும் இருக்காது, சீக்கிரமாக வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் புளிங்கி நல்லா வேகும். நடுவில் எடுத்தெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மறுபடியும் தட்டை மூடி வச்சுட்டு இது வந்து மறுபடியும் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரியாணியை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பரிமாறிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தம் போட்டோன்னு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அரிசியெல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் அப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு. நல்ல பொரி மாதிரி இருக்கு அரிசி பார்க்கறதுக்கு. பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லியும் புதினாவும் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க இதுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு தாளிச்சா செஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல மாங்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கைமாக்கு நம்ம வந்து வெட்டிட்டு போலிங்க மீதி எலும்பு இருக்கும்ல, அதெல்லாம் இதில் போட்டு சாம்பார் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயிர் வெங்காயம் இருந்தாலே போதும். நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் நியூ இயருக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு பிரியாணியை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அசத்துங்க. உங்களுக்கு நியூ இயருக்கு நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படின்னா இந்த வாரம் சண்டேவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருங்க. கைமா பிரியாணி, அதாவது கொத்துக்கறி பிரியாணி நல்லா ஜம்முன்னு செஞ்சாச்சு. இப்போ உடனே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பாத்திரத்தோடய எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். இல்லை இது சாயந்தரம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சுட சுட இருக்கும். எடுத்து இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எல்லா பக்கமும் அப்படி ஒரு வாய் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே மட்டன் அப்படியே நிறையா இருக்கும். நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த மட்டன் பிரியாணி தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல அருமையான ஒரு மட்டன் பிரியாணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நியூ இயருக்கு அப்படி இல்லைன்னா சண்டே செஞ்சு கொடுத்துருங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.